நாம் தமிழர் கட்சியின் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்த ஜெகதீஷ் அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர் மற்றும் கட்சி பதவியில் இருந்து விலகுவதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில், இதுவரை என்னோடு களமாடிய உண்மை நிர்வாகிகளுக்கு நன்றி. நான் மிகவும் நேசித்த நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுவது கடினமானதாக இருந்தாலும், கட்சியின் சமீபகால செயல்பாடு, குறிப்பாக உட்கட்டமைப்பில் கவனம் செலுத்தாதது வருத்தத்தை ஏற்படுத்தியது. அதனால் விலகல் முடிவுக்கு வந்துள்ளேன் என்று கூறியுள்ளார். அத்துடன், என்னை போன்று 120க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கட்சியில் உள்ளனர். தேர்தலில் தனித்துத்தான் போட்டியிட வேண்டும் என அவர் முடிவெடுத்து அறிவிப்பதற்கு முன் எங்களை போன்றோரை அழைத்து பேசி கருத்து கேட்டிருக்கலாம். அதை செய்யவில்லை. தன்னிச்சையாகவே அறிவித்தார். இதனால் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியே கிடைத்தது. அதற்காக நாங்கள் பட்ட பாடெல்லாம் வீணானது. தொடர்ந்தும் சீமானை நம்பி கட்சிக்காக உழைப்பு நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. அதனால் வெளியேறுவது என முடிவெடுத்தேன் என்று தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சேலம் மாநகர் மாவட்ட செயலர் தங்கம், கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி மாநகர் மாவட்ட செயலர் வைரம், மேட்டூர் நகர துணைத் தலைவர் ஜீவானந்தம் ராஜா உள்ளிட்டோர் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி உள்ளனர். இவர்களைப் போல தமிழகத்தின் பல மாவட்டங்களிலும் கட்சி நிர்வாகிகள் சீமான் போக்குக்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியில் இருந்து விலகும் சூழலில் தற்போது சேலம் மேற்கு மாவட்ட செயலரும் விலகியது கட்சியினர் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பருவகால மாற்றத்தின் காரணமாக குழந்தைகளுக்கு ஏற்படும் தொற்று பாதிப்புகள் அதிகரித்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக காய்ச்சலுக்காக மருத்துவமனைகளை நாடும் குழந்தைகளில் 40% பேருக்கு டெங்கு உறுதி செய்யப்படுவதாக கூறியுள்ளனர். தென்னிந்தியாவின் சுற்றுலா தலங்களுக்கு தங்கத்தேர் சொகுசு ரயில் இயக்கப்பட உள்ளது. தென்னிந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்களை அறியும் வகையில் தங்கத்தேர் எனும் சொகுசு ரயில் டிசம்பர் 14ஆம் தேதி முதல் இயக்கப்பட உள்ளது. இந்த ரயிலில் 80 நபர்கள் பயணிக்க முடியும். முற்றிலும் சொகுசு வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்ட இந்த ரயிலில் தொலைக்காட்சி, இணைய வசதி, சிசிடிவி கேமரா, ஸ்பா உள்ளிட்ட வசதிகள் உள்ளன. ரயிலில் பயணிக்கும் வெளிநாடு மற்றும் உள்நாட்டு பயணிகளின் வசதிக்காக 2 உணவகங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் இயங்கும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களில் ஆண்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்காக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் தயார் நிலையில் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் முதன்மை கல்வி அலுவலகங்களை ஆய்வு செய்ய இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், கண்காணிப்பு அலுவலர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் காலி பணியிடத்திற்கான முதன்மை தேர்விற்கு அனுமதி சீட்டுகள் தயாராக இருப்பதாக அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் காலி பணியிடத்திற்கான முதன்மை தேர்வு டிசம்பர் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கம் குறித்து வரக்கூடிய விண்ணப்பத்தை களப்பணியில் ஈடுபட்டு உறுதி செய்த பின்னர் பெயரை நீக்க வேண்டும் என்று சென்னை மாவட்ட வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் அனில் மேஸ்ரம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிரம்பாமல் உள்ள 88 MBBS, BDS இடங்களை நிரப்புவதற்கான சிறப்பு கலந்தாய்வு இன்று தொடங்கியுள்ளது. சென்னை ஆவடி ரயில் நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக அமைக்கப்பட்டு வரும் நகரும் படிக்கட்டு பணி மந்தகதியில் நடைபெற்று வருகிறது. இதனால் நடை மேம்பாலம் மீது ஏற முடியாத பயணிகள் சிரமமடைந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகைக்காக ஆண்டுதோறும் வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைக்கான உற்பத்தி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி தெரிவித்துள்ளார். அந்த துறையின் செயல்பாடுகள் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்துக்களுக்கு பதிலளித்து அமைச்சர் ஆர். காந்தி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு திட்டத்தின் பெயரில் ஆன்லைன் மோசடி நடைபெறுவதாக தமிழக சைபர் குற்றப்பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் புதிய UPI மோசடி அரங்கேறி வருகிறது. இந்த மோசடியால் இந்த மாதத்தில் மட்டும் 7 புகார்கள் சைபர் குற்றப்பிரிவுக்கு வந்துள்ளதாகவும், பிரதமரின் கிஷான் யோஜனா என்ற பெயரில் போலி செயலியை மோசடி கும்பல் உருவாக்கி அதை வாட்ஸ்அப் மூலம் பகிர்கிறது. இந்த செயலியின் லிங்கை திறந்தால் பெயர், ஆதார் எண், பான் எண், பிறந்த தேதி போன்ற முக்கிய தரவுகள் கேட்கப்படுகின்றன. இதை நம்பி பொதுமக்கள் தங்களது தனிப்பட்ட தரவுகளை பகிர்ந்ததும் UPI செயலி மூலம் அந்த மோசடி கும்பல் பண பரிவர்த்தனைகளை இந்த அதிநவீன மோசடியால் நிதி இழப்பு, மன உளைச்சலுக்கு மக்கள் உள்ளாகின்றனர்.
மேலும் அரசின் நலத்திட்டங்கள் மீது தேவையில்லாத அச்சமும் ஏற்படுகிறது. இது போன்ற புதிய வகை மோசடியில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க பொதுமக்கள் தங்கள் வங்கிக் கணக்கின் பரிவர்த்தனைகளை அடிக்கடி கண்காணிக்க வேண்டும். கைபேசிகளுக்கு வரும் தெரியாத இணைப்புகளை கிளிக் செய்யக்கூடாது. பண பரிமாற்றங்களுக்கு எப்போதும் அதிகாரப்பூர்வ செயலிகள், இணையதளங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லை அருகே 2 ஆளில்லா விமானம் மற்றும் அதனுடன் கட்டப்பட்டிருந்த போதைப் பொருட்கள் ஆகியவற்றை எல்லை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றியுள்ளனர். இந்திய கடற்படையின் பாய்மர பயிற்சி கப்பலான INS தரங்கினி இத்தாலிய பாய்மர கப்பலான அமெரிக்கோ வெஸ்பூசியுடன் கொச்சி கடற்கரையில் கூட்டு பாய்மர பயிற்சியில் பங்கேற்றுள்ளது. சபரிமலையில் மண்டல பூஜை, மகர விளக்கு யாத்திரை தொடங்கிய 9 நாட்களில் 6 லட்சம் பக்தர்கள் வழிபட்டுள்ளதாகவும் உண்டியல் காணிக்கை 41 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாகவும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது.